ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, ஆடி 21 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. குடும்பத்தினரை அனுசரித்து செல்லவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படும். கலைப்பொருட்களால் சில விரயங்கள் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் மேன்மை உருவாகும். அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி அனுசரித்து செல்லவும். பரணி விரயங்கள் ஏற்படும். கிருத்திகை மேன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எண்ணியதை முடிப்பீர்கள். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். வாக்குறுதி அளிப்பதில் கவனம் வேண்டும். சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் வெளிப்படும். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை தேடல்கள் அதிகரிக்கும். ரோகிணி அனுபவம் கிடைக்கும். மிருகசிரேட்சம் கவலைகள் நீங்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். உயர் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மிருகசிரேட்சம் கனிவு வேண்டும். திருவாதிரை குறைத்து கொள்ளவும். புனர்பூசம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்கள் நிலவும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு மறையும். சுப காரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பிரச்சனைகள் குறையும். பூசம் குழப்பங்கள் நீங்கும். ஆயில்யம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் விரயங்கள் உண்டாகும். பூரம் சாதகமான நாள். உத்திரம் பொறுப்புடன் செயல்படவும். கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அகலும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் ஏற்படும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பாராட்டுக்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். உத்திரம் பிரச்சனைகள் அகலும். ஹஸ்தம் ஆர்வம் ஏற்படும். சித்திரை தேவைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபார கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை பிரச்சனைகள் விலகும். சுவாதி நிதானம் வேண்டும். விசாகம் அனுசரித்து செல்லவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிலும் படபடப்பின்றி செயல்படவும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். விசாகம் நெருக்கடிகள் குறையும். அனுஷம் ஒத்துழைப்பான நாள். கேட்டை உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பழகும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் தேவைகள் நிறைவேறும். பூராடம் அனுசரித்து செல்லவும். உத்ராடம் விவேகம் வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்க்க முடியும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். தேர்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் புரிதல்கள் ஏற்படும். திருவோணம் வாதங்களை தவிர்க்கவும். அவிட்டம் முன்னேற்றமான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கேற்ப அனுகூலம் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். உயர்கல்வியில் கவனம் வேண்டும். கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் உருவாகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். நன்மைகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நெருக்கடியான நாள். சதயம் ஆர்வம் ஏற்படும். பூரட்டாதி விழிப்புணர்வு வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். இலக்கிய பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். தன வரவுகள் திருப்தியை தரும். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். முயற்சிகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி அந்யோன்யம் ஏற்படும். உத்திரட்டாதி செல்வாக்கு மேம்படும். ரேவதி ஆதரவான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.